தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாக காலமானார். 93 வயதான குமரி அனந்தன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. குமரி அனந்தன் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசும் உரிமையை பெற்று தந்தவர். தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராகவும் அவர் பதவி வகித்துள்ளார். மேடை பேச்சில் மட்டுமின்றி எழுத்திலும் தீவிர ஈடுபாடு கொண்ட குமரி அனந்தன் இலக்கிய செல்வர் என பாராட்டப்பட்டவர். கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு அவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்திருந்தது. தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் குமரி அனந்தனின் மகள்களில் ஒருவர். மருத்துவமனையிலிருந்து சாலை கிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு குமரி அனந்தனின் உடல் எடுத்துச் செல்லப்பட்ட போது தமிழிசை சவுந்தரராஜன் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். மகளே, சரியா இருக்கா மகளே? மகளே மகளே மேல போட்டுக்கலாம், அப்படியே இருக்கட்டும். மாலையா சின்ன பிள்ளைங்க வீடு ஃபுல்லா மாலையா அப்பா